வாரிசு என்பதற்காக திறமையானவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டுமா என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். வடசென்னை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி, பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஆர்.டி. சேகர் ஆகியோரை ஆதரித்து பெரம்பூரில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் உரையாற்றிய மு.க. ஸ்டாலின், தான் செல்லுமிடமெல்லாம் கூடும் கூட்டம் வெற்றிக்கு கட்டியம் கூறுவதாக தெரிவித்தார். மேலும் தேர்தல் நடக்காமல் வாக்கு எண்ணாமல் திமுக வெற்றி தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒரு வேட்பாளர் தகுதியானவரா என்று விமர்சிக்கலாமே தவிர யாருடைய மகன் என இரத்த பரிசோதனை செய்ய வேண்டாம் என மு.க. ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். சிலர் கேட்கலாம், வாரிசுகளுக்கு வழங்கலாமா? அதிலும் குறிப்பாக ஊடகங்கள், பத்திரிகைகள் திட்டமிட்டு எழுதி கொண்டிருக்கிறது. வாரிசுகள் என்கிற காரணத்தால் திறமைசாலைகள் மறுக்கப்பட முடியுமா? மனசாட்சி உள்ள ஊடகங்கள் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். கழகம் நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் தகுதி வாய்ந்தவர்களா இல்லையா, அது பற்றி விமர்சியுங்கள், அது உங்கள் உரிமை. ஆனால் ரத்த பரிசோதனை செய்ய வேண்டாம், அது உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. தமிழகத்தில் வீட்டை கொளுத்துகின்ற அதிமுகவின் நெருப்புக்கு டெல்லியிலிருந்து பிரதமர் மோடி எண்ணெய் ஊற்றுவதாக குற்றம் சாட்டிய மு.க. ஸ்டாலின், திட்டங்களுக்கு அடிக்கல் மட்டுமே நாட்டுகின்ற பிரதமராக மோடி இருப்பதாகவும் விமர்சித்தார். இன்றைக்கும் சமச்சீரத்துக்கும் வால் பிடிப்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தடுக்க முடியல. எய்ம்ஸ் மருத்துவமனையை அடிக்கல் நாட்டுறதுக்கு 5 வருஷம் ஆயிருக்கு. அடிக்கல் நாட்டுறதுக்கு அதனால்தான் நான் சொன்னேன், எல்லோரும் பிரதமர் மோடி அவர்களை அயன் மேன், இரும்பு மனிதர், இரும்பு பிரைம் மினிஸ்டர், அயன் பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க. அயன் பிரைம் மினிஸ்டர் அல்ல, வெறும் அடிக்கல் நாட்டை மட்டுமே நடத்திக்கிட்டு இருக்கிறார். அதனால அவரை ஸ்டோன் பிரைம் மினிஸ்டர் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கிறது. திமுக ஆட்சியில் பாலம் கட்டியதில் ஊழல் என்று குற்றம் சாட்டிய அதிமுகவில் அதை நிரூபிக்க முடியவில்லை என்றும், ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக ஆட்சி கோமா நிலைக்கு சென்றுவிட்டதாகவும் மு.க. ஸ்டாலின் விமர்சித்தார்.